want you to turn to சங்கீதம் 34 சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளவே கேட்கிறேன். Amen. Today everybody நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்ப்போமானால் everybody is in a need. ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் காலையில எழுந்த மாத்திரத்துல நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக there is a need in everybody's life. அது சிலது திடீர்னு தோணும், சிலது சில தேவைகள் எப்படி இருக்குங்க, it will be a long pending. நாம என்ன பண்ணிருப்போம், ஜெபித்து எதிர்பார்த்து சோர்ந்து கூட போயிருப்போம். நம்முடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாம கூட இருந்திருக்கலாம். சில காரியங்கள் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கும். we will be troubled in our mind. எப்போ இது கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்று நாம கலங்கி கொண்டிருக்கலாம். Amen. But remember one thing, நம்முடைய கர்த்தர், I want you to look into the character of our Lord and God. Amen. Hallelujah. அவர் இங்க சங்கீதக்காரன் தாவீதுடைய ஒரு அனுபவத்தை இங்க எழுதி இருக்கிறாருங்க. 4ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவர் சொல்றார், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன். Hallelujah. நான் கர்த்தரை தேடினேன். Amen. I sought the Lord and he answered me and delivered me from all fears. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம் ஏன் எதுக்கு வருதுங்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில? சில பயங்கள் நம்ம தவறு செய்யும் போது நமக்கு பயம் வரும். சில பயங்கள் சில காரியங்கள், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஏதோ சரீர பிரகாரமான ஒரு உபாதைகள் வேதனைகள் வரும்போது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகும், டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ, என்ன நடக்கும் என்ற ஒரு பயம், மனசுக்குள்ள கலக்கம் வரும். ஆமென். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்தது நடக்காத போது நம்முடைய when we think about our future, அதுக்கு ஒரு நல்ல அறிகுறி இல்லாத போது பயம் வரும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று. இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா, தாவீதுக்கும் ஏதோ ஒரு பயம் இருந்தது. இந்த சங்கீதம் 34 நீங்க படிக்கும் போது தாவீதுக்கு ஒரு பயம் இருந்தது. அது நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா 21ஆம் அதிகாரத்துல அவர் எங்க பண்றாருங்க, சவுலுக்கு தப்பி அங்க காத்து தேசத்துக்குள்ள அவர் ஓடி விடுகிறதை பார்க்கலாம். காத்து தேசத்து ராஜாவாகிய ஆகீஸ் கிட்ட ஓடி விடுகிறதை பார்க்கலாம். அந்த இடத்துல தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஓடி ஒளியறதை பார்க்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காத்துடைய you know that God, தாவீது என்ன பண்ணாருங்க, கோலியாத் அவன் காத்து தேசத்தாவனம் தான், அவனை கொன்றதை பத்தி பேசுகிறாங்க. இவன் கோலியாத்தை கொன்றவன் அல்லவான்னு சொல்லும் போது டேவிட் began to fear. காரணம் அந்த தேசத்துல தான் இருக்கிறான். அப்ப ஆகீஸ் கொன்று போடு விடுவானோ என்கிற ஒரு பயம் தாவீதை தாக்க ஆரம்பிக்கிறது. So everybody, how much ever you have faith, how much ever you believe, how much ever you fear, pray, சில நேரத்துல பயம் நம்மை திடீரென்று தாக்கும். பயம் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமென். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத சூழ்நிலையில அந்த பயம் ஒரு grip வரும், பயத்தினுடைய பிடிப்பு வரும். ஆமென். அந்த நேரத்துல என்ன செய்வது என்பதுதான் நமக்கு கேள்வி. அங்க தாவீது வேஷம் மாறினாராம், பைத்தியக்காரனை போல நடிச்சாராம். அவர் வாயிலிருந்து நுரை தள்ளும்படியாக காத்து ராஜாவுக்கு முன்பாக வேஷம் மாறினாராம். காத்து ராஜா சொல்றேன், என் தேசத்துல பைத்தியக்காரங்களை இல்லையா, இந்த ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களே, முன்னாடி என்ன வித்த காட்டவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவனை துரத்தி விடுகிறதை நாம் அந்த இடத்துல படிக்கலாம். ஹல்லேலூயா. இங்க தாவீதுக்கு அந்த ஒரு பயம், he had to do something. ஆமென். அந்த சம்திங் நடந்து கொண்டிருக்கிற வேலையில தான் தாவீது என்ன பண்றாருங்க, in the midst of fear he was seeking God. தேவனை அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆமென். நமக்கு அந்த இடத்துல 1 சாமுவேல் அது எழுதப்பட்டல, பட் here it writes what David did in the midst of fear. 34:1 சொல்லுவார், நான் கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். in the midst of my fear, என்னுடைய சூழ்நிலை, எனக்கு எதிர்மறையா இருக்கிற காரியங்கள் நடுவுல தாவீது சொல்றார், I have made a choice. என்ன சாய்ஸ் பண்ணாருங்க, நான் கர்த்தரை துதிப்பேன். Hallelujah. in the midst, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத நேரத்துல what to do இங்க தாவீது சொல்லி கொடுக்கிறார், நான் கர்த்தரை துதிப்பேன்.
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு என்ன சவுலுக்கும் சீலாவுக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க என்ன பண்ண, சிறைச்சாலையில போடப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கால் தொழு மரத்துல மாடப்பட்டு இருக்கிறது, ஏற்கனவே அடிச்சு பின்னிட்டாங்க, ரத்த காயங்களோட இருக்கிறாங்க. they don't know about the tomorrow. நாளைக்கு விடியல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. அந்த இடத்துல என்ன பண்ணணுங்க, the judges have to come and say something. அவங்கள அவங்கள ஜெயிலுக்கு போடலாம், எதை வேணாலும் மரண தண்டனை கொடுக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் ஒரு கமோஷன் ஏற்படுத்தினாங்க, எது வேணாலும் நடக்கலாம். but they did something different. அந்த இரவுல என்ன பண்ணாங்க, they began to pray and they began to sing praises to God. தேவனை ஜெபித்தார்கள், பிறகு துதித்தார்கள், பாடினார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. as they were praising God, தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு பூமி அதிர்ச்சியை அங்கு ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் 16:25 நாம படிக்கலாம். சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைதது, அவர்கள் கட்டுகள் அறுந்தது, தென் சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. so they were delivered. அடுத்து ஜெயிலர் ஓடி வருகிறான், அவங்கள கூப்பிடுக பாக்குறான், அவங்களுக்கு என்ன பண்றான், he ministers to them, அவங்களுக்கு உதவி செய்கிறான். அந்த இடத்துல அந்த இரவுலயே ஒரு ரட்சிப்பின் முகாம் அங்க ஞானஸ்தான ஆராதனை கூட நடக்குது. So the first thing is when fear comes, நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எப்படி தேடுறதுங்க? how do you see God? by praising and worshiping him. அதான் தாவீது நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஹalleluya. அடுத்து அதோட தாவீது நிறுத்தல, அவர் என்ன பண்றாருங்க, 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது I began to seek God, நான் கர்த்தரை தேடினேன். Amen. இந்த சூழ்நிலை என்ன சுத்தி பயங்கரம் இருக்குதுங்க. தாவீதுக்கு என்னங்க அடுத்து என்ன நடக்க போகுது? காத்ராஜ கொன்னு கூட ஆகிஸ் கொன்னு கூட போகலாம் தாவீத. பட் God had to act something அந்த இடத்துல. சோ அந்த பயத்தின் நடுவுல தாவீது என்ன பண்ணாருங்க, கர்த்தரை தேடினாராம். கர்த்தரை தேடினதுனால என்ன நடக்குதுங்க, தாவீது சொல்றாரு, God answered me. God answered me. இந்த இரவுல எத்தனை பேர் நம்புவீங்க, நான் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறாருன்னு. Oh, many don't believe that your prayer, நீங்க ஜெபித்த மாத்திரத்துல கர்த்தர் உங்க ஜெபம் பரலோகத்துக்கு போனதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இங்க தாவீது சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்ன பண்ணாருங்க, அவர் எனக்கு பதில் கொடுத்தார், அவர் எனக்கு செவி, he heard my prayer. அவர் என் ஜெபத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டாரு. Amen. ஏன்னா சங்கீதம் 65:2 சொல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு. Amen. God wants us to call up. எல்லா நேரத்திலும் தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். Amen. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறோம், தட்டுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்க கண்டடைவீர்கள். Seek and you shall find. அதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். Amen. தாவீது இங்க என்ன சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்ன பண்ணாருங்க, எனக்கு பதில் கொடுத்தார். He answered me. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார். He delivered me from all fears. எப்படியாப்பட்ட பயம், மரணம் அவருக்கு நேரிடும் தெரியுங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது காகிஸ் ராஜா சொல்றான், இவனை பைத்தியக்காரன்னு சொல்லி தாவீதை துரத்தி விடுகிறான். That is the way God will deliver us. God will move us. Hallelujah. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். So that confidence, that faith நமக்கு தேவையா இருக்கிறது. As Christians, as believers, don't ever underestimate God. எனக்கு அவர் ஜெபத்தையே கேட்கலன்னு, ஜெபத்தையே கேட்க மாட்டார், கேட்காம போயிட்டாருன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. Your prayer is recorded in heaven. கர்த்தருக்கு தெரியும் எப்போ அந்த ஜெபத்துக்கு பதில கொடுக்கணும், எப்போ உங்களுக்கு விடுதலை தேவை என்று அவருக்கு நல்லா தெரியும். நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அங்க சகரியா என்ற ஒரு மனுஷனை பார்க்கலாம். அவன் ஜெபித்து எத்தனோ வருஷங்கள் மறந்து போனாங்க. கர்த்தர் இன்னைக்கு ஜெபத்தை கேட்க மாட்டாரு. வயது சென்றவனாக முதிர் வயதவனா இருக்கும் போது, ஒரு நாள் தேவ ஆலயத்துல இருக்கும் போது திடீரென்று காபிரியல் தூதன் தோன்றி அவனை பார்த்து சொல்லுவாரு, சகரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ when did Zechariah
prayed. சகரியா எப்போ ஜெபம் பண்ணாருங்க? It is not written எந்த நாள் எந்த நேரம் எழுதப்பட்டல. But he prayed because he was ஒரு பிரீஸ்டா இருக்கிறதுனால it was ritual. அவனுக்கு பழக்கங்க, அவன் ஜெபித்து இருக்கிறான். மனைவி எலிசபெத் ஜெபித்து இருக்கதே, God counted them righteous. அவங்க ஜெபித்தவர்கள். சோ ஜெபம் அன்னைக்கு ஜெபித்த போது அவங்க ஜெபம் கேட்கப்படாம போனது போல இருந்தது. பட் அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. தேவதூதன் வந்து சொல்றான், ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேல் ஜெபிக்கிறாரு. 21 நாட்கள் ஒரு பதிலும் கிடையாது. பிறகு கேப்ரியல் தூதன் வந்து சொல்லுவான் என்னன்னு, தானியேலே பிரியமானவனே, நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஜெபம் பதில் புறப்பட்டு என்ன அனுப்பிச்சிட்டார் தேவன். பட் ஐ ஹேட் டு என்கவுண்டர், சத்ருவை நான் சந்திக்க வேண்டும், பெர்ஷியா அதிபதியோட நான் யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்தது. இட் ஆல்மோஸ்ட் டுக் சச் a long time. மிகாவில் வந்ததுனால அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், நான் உனக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. So God never forgets your prayer. உங்க ஜெபம் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, தள்ளப்படுவதில்லை. It's recorded in the heart of God. தேவனுடைய இருதயத்துல அவைகள் தேவன் நினைவாக இருக்கிறது. So don't, இன்னைக்கு என்ன தெரியுமா, அதனால்தான் பவுல் எழுதும் போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், don't worry about anything. ஒன்றுக்கு கவலைப்படாமல், let God know about everything. Let God know everything. உன்னுடைய கவலை, உங்க போராட்டம், உங்க பிரச்சனை, let God know everything. Don't worry, கவலைப்படாதீங்க. இயேசு 6ஆம் அதிகாரத்தை மத்தேயு 6ல சொல்றார், கவலைப்படுகிறதுனால நீ உன் சரீரத்தின் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. உன் கவலைப்படுதுன்னா உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, மத்ததெல்லாம் உன்னை தேடி வரும். Do you understand? God is listening. God is watching. God cares about you. தேவன் உங்களை கவனிக்கிறவராக, உங்க ஜெபத்தை கேட்கிறவராக, உங்க மேல் கரிசனை உள்ளவராக அவர் இருந்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால don't worry about anything. இந்த தாவீது இங்க தொடர்ந்து சொல்லுவார், இந்த 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாராம்? நீ கூப்பிடும் போது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். He delivers them from all kinds of troubles. All kinds of troubles. எல்லா உபத்திரவும், எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம இருக்கிற சூழ்நிலை நமக்கு பயத்தை கொடுக்கும், கலக்கத்தை கொடுக்கும், நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகள் எழும்பும். That is from the pit of the hell. பிசாசு உங்களை நம்ப விட மாட்டான். அவன் சந்தேகத்தை, உங்களுக்குள்ள ஜெபம் கேட்கப்படலன்னு எண்ணம் வந்துச்சுன்னா, இட்ஸ் from the pit of the hell. பிசாசுடைய சந்தேகத்தின் அறிகுறி அது. So God is not that kind of God. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அடிக்கடி நான் கோட் பண்ற ஒரு வார்த்தை தான். குஷ்ட ரோகி ஒருத்த இயேசு மலையிலிருந்து வர்றத பாக்குறான். உடனே அவருடைய பாதத்துல போய் சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவருடைய கெஞ்சுகிறான். இயேசு உடனே பார்க்கலாம்பான்னு சொல்லல, இம்மிடியட்லி அவர் சொல்லுவாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லி தன் கரத்தை அவன் மேல வைத்து அவனை சுத்தமாக்குகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. That is our God. That is the way. That is the way God deals. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல பாத்தீங்கன்னா, God Jesus எப்போ என்ன பண்றாருங்க, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கவே விரும்புகிறாரு. ஆமென். தட் இஸ் தி வே பால் அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியுக்கு சொல்லும் போது சொல்லுவார், அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது அதுல இப்படி சொல்லுவார், தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்து இருக்கிறார். ஆமென். இயேசு என்ன பண்ணாராம், அவர்
அந்த வல்லமையோடு அந்த அபிஷேகத்தோடு அப்ப எங்கு பார்த்தாலும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி அவர்களை குணமாக்கி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாராம். தட் இஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. என் இயேசு கிட்ட வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லுகிறவர் அல்ல. இஃப் யார் இன்னைக்கு வந்தீங்கன்னா, இஃப் யூ பிலீவ் யூ வில் ரிசீவ் எ மிரக்கிள். ஆமென். மார்த்தாளுக்கு சொல்வார், மார்த்தாலே, அப்ப ஆமா ஆண்டவர், 4 நாள் ஆச்சு, உங்க சகோதரன் மரிச்சது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டது நிஜம், உண்மைதான், எவ்ரிதிங் இஸ் உண்மைதான். பட் ஐ ஹவ் கம், என்கிட்ட இந்த இஷ்யூ வந்ததுனால இப்ப நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப. என்னங்க? you will see your brother come alive. உன் சகோதரன் உயிரோடு வருகிறதை நீ பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. David witnessed miracle after miracle. Amen. ஒவ்வொரு முறையும் பல தீமைகளை சந்திக்கும் போது he trusted God. தாவீதுடைய வழக்கத்தை பாருங்க. அவன் எந்த இடத்துல இருந்தாலும், சவுலினால் துரத்தப்படும் போதும், அதுலாம் குகையில போய் ஒளிந்து கொண்டிருக்கும் போதும் அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரை துதித்தான் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அவன் ராஜாவான பிறகும் அவனுக்கு சில எதிரிகள், சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வரும்போது the Bible says அவன் தேவனை தேடினான் என்று வேதம் சொல்லும். He sought God for direction. Amen. Hallelujah. So கர்த்தர் அவனுக்கு வழிகளை கொடுத்தார். I believe it's in my 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல இருக்கும். Amen. He gave him the directions to us. யுத்தம் செய்வதற்கு அவன் வழிகளை வழி திறந்து கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So that is the hope David had upon his God. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோட நீங்க தேவனை தேடுவீங்கன்னா, your miracle is at hand. உங்களுக்கு வேண்டிய அற்புதம் உங்களை தேடி வருவது அதிக நிச்சயமா இருக்கிறது. Amen. Hallelujah. May God bless you. God be with you. சோர்ந்து போயிடாதீங்க. Don't quit on your prayer. ஜெபிங்க. You will receive a miracle.